ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் வித் புகழ். நான் உங்கள் புகழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 டூல்ஸ் வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா MS வேர்ட். நம்ம எப்போவுமே ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் இதுதான், மைக்ரோசாஃப்டோட வேர்ட் அப்படின்ற ஒரு டூல். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சா நம்ம இப்போது டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து வேர்டுன்ற ஒரு MS ஆஃபீஸ் வேர்டு ஒன்று. அண்ட் வேர்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது, மற்ற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாதான் நம்ம கேட்கலாம். ஸோ அதனால் நான் 3லேருந்து ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், 1 வந்து நம்மளோட ப்ரௌசர்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது MS வேர்ட். அண்ட் அதோட நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா நோட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் தான் நோட் பேட். நம்ம குயிக்காக ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த நோட் பேட் அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த நோட் பேடை வச்சும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த நோட் பேடோட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக நோட் பேட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. சம் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நோட் பேடில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ MS வேர்ட்லேயும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் நம்மளோட ப்ரௌசர் இருக்குல்ல, இது அது குரோமாக இருக்கலாம், இல்லை எட்ஜாக இருக்கலாம், ஆர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஆர் பிரேவ் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரௌசர்ஸ்லேயுமே காமனாக இருக்க ஒரு ஷார்ட்கட்ஸ் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எடுத்துருக்க சாஃப்ட்வேர்ஸ் மொத்தம் 4 இருக்குது, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறதுனா Ctrl+A. Ctrl+A மீன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது. ஸோ செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன். வெல்கம் டு டெக் வித் புகழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது நான் லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வச்சுருப்பேன், அந்த எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒன்று தான் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிகிட்டே போக முடியாது என்னால். அண்ட் இது ஒரு சின்ன 2 சென்டென்ஸ் இருந்தாலும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டேன். யோசிச்சு பாருங்கள், இப்போ எல்லாமே நிறைய சென்டென்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணலாம்? இவ்வளோ என்னால மேனுவலாக உட்காந்து செலக்ட் பண்ண முடியாது. அண்ட் இது ரொம்ப டைமும் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கீபோர்டில் இருக்க பட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+A. A மீன்ஸ் ஆல். நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே A அப்படின்ற ஒரு பட்டன் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு நான் எந்த ஒரு எடிட்டரில் எந்த ஒரு இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருக்க எல்லாமே அது ஈவன் பிக்சர்ஸாக சரி, வீடியோஸ் இருந்தாலும் சரி, ஆர் ஃபைல்ஸ் ஆர் டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்தையுமே ஒரே கிளிக்கில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் பிடிச்சி A கொடுத்தா செலக்ட் ஆகிடும், ஓகே? ஸோ இதை நான் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் என்னோடய வேர்டில் போய் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு அங்கேயுமே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு இங்கேயுமே Ctrl+A கொடுத்துட்டு பார்த்தா எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் Ctrl+A, அவ்வளோதான். ஈவன் நோட் பேட்லேயுமே அதே தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இங்கே போய்ட்டு Ctrl+A, எல்லாமே செலக்ட் ஆகிடும் எனக்கு. அண்ட் ஈவன் நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேயுமே இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபைல் மேக் பண்ணுறேன்னு வச்சுப்போம், ஓகேவா? என்கிட்ட மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குன்றோம்னா கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு வேர்ட் ஃபைல், ஒரு ஃபோல்டர் அண்ட் ஒரு பவர் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒன்று நான் செலக்ட் பண்ணிட்டு போகணும். நான் எதில் என்ன பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ண எனக்கு செலக்ட் ஆகும். அதை காப்பி பண்ணுவேன், வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணுவேன், திரும்ப இதை காப்பி பண்ணுவேன், வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணுவேன், திரும்ப இதை காப்பி பண்ணுவேன். எதிர் Ctrl+C யூஸ் பண்ணி காப்பி அண்ட் Ctrl+X யூஸ் பண்ணி கட் பண்ணுவேன் ஆர் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லாமே செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து A அப்படின்னு சூஸ் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ ஆன் திஸ் டைம் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் ஒரே கிளிக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+C ஆர் Ctrl+X யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கலாம் ஆர் காப்பி பண்ணிக்கலாம். அதை வேறு ஒரு இடத்துல வேணால் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு நிறையவே டைம் மிச்சமாகும். அது ஃபைல் எக்ஸ்ப்ளோராக இருந்தால் எல்லா இடத்துலையும் எல்லா ஃபைல்ஸும், எல்லா டைப் ஆஃப் மீடியா ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் எல்லா ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடும். அண்ட் இதே நம்ம ஒரு கோட் எடிட்டர் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு வந்துட்டோம்னா இங்கே வந்து எல்லா டெக்ஸ்டையுமே, எல்லா பேராகிராஃப், எல்லா வேர்ட்ஸ் அண்ட் எல்லா சென்டென்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் Ctrl+A யூசேஜ். இதோட ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா அகைன் சொல்கிறேன்,
கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ். அண்ட் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா போல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டைலிங்காக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் வச்சுருப்போம் ஆர் பேராகிராஃப் வச்சுருப்போம், அது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அது ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம் நம்ம. அப்போ அந்த ஸ்டைலிங் கொடுக்கறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட்கட் கீ நான் டைப் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்றத, இதை நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் பி அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து போல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டைலிங் நடக்கும் இங்கே. சி இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு டாபிக் வச்சுருக்கேன், இந்த டாப்பிக்கை வந்து நான் போல்ட் பண்ணி காட்டணும், ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும்னா கண்ட்ரோல் பி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது அது மட்டும் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், இருக்கிற எல்லா விஷயத்தோட அது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுதான் அதோட மெயின் பர்பஸ். கண்ட்ரோல் பி இஸ் ஃபார் போல்ட். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் இசட். வெயிட், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. கண்ட்ரோல் இசட்னா என்ன பண்ணும், அன்டூ ப்ராசஸ்ன்னு சொன்னோம். தட் மீன்ஸ் நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணியிருக்கோன்னா அது திருப்பி பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ரைட், இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்தா 3 போயிடுச்சு. கரெக்டாக நான் தெரியாமல் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துருக்கேன், திருப்பி அதை எடுத்துகிட்டு வரணும்னா அப்போ என்ன பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வரும் கண்ட்ரோல் ஒய் அப்படின்ட்டு. இதை கொடுத்தா ரீடுன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணால் எனக்கு நடக்க போகிறது ரீடூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பண்ணதை திருப்பி பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் ரீடூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் இசட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்றை நம்ம பண்ணிட்டோம், கண்ட்ரோல் இசட்னு இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதை மாற்றி நம்ம எரேஸ் பண்ணிட்டோன்னா இல்லை கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டோம்னா அது போயிடும். பட் நான் தப்பான இடத்துலேருந்து போக வச்சுருக்கேன் அப்படின்னா திருப்பி அதை எடுத்து வரத்துக்கு நான் கண்ட்ரோல் ஒய் யூஸ் பண்ணால் ரீடூ, இதை நீ திருப்பி பண்ணு அப்படின்னு அர்த்தம். இது கண்ட்ரோல் இசட் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? இன்னும் நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு வேலை இப்போ பண்ணியிருக்கோன்னா அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக திருப்பி திருப்பி பண்ண வைக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லணும், திருப்பி பண்ணு, அகைன் அதை பண்ணு, ரீடூ தட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரீடுன்னு சொல்கிறோம். ஸோ அதே தான் இங்கே நடக்கும். இப்போ நான் ரீடூன்னு ஒரு டெக்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, ஓகேவா? இப்போ இந்த ரீடூன்ற டெக்ஸ்ட் நான் அழைச்சிட்டு அகைன் நான் டைப் பண்ணுறேன் ரீடூ. எனக்கு இப்போ என்ன வேணும்னா ரீடூ ரீடூ ரீடுன்னு நான் நிறைய டைப் பண்ணணும். அப்போ என்ன பண்ண திரும்ப நான் ரீடூ ரீடூ ரீடுன்னு டைப் பண்ணுறதுக்கு வரல, கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் ஒய் கண்ட்ரோல் ஒய், அவ்வளோதான். ஸோ எவ்ரி டைம் நான் அந்த கீபோர்ட் கீஸில் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும் போதும் நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அது எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். பார்த்தீங்களா, இப்படி தான். ஸோ நான் கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயம் நான் திருப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போலாம் கண்ட்ரோல் ஒய் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எம்எஸ் வேர்ட்லேயும் யூஸ் ஆகும் அண்ட் நம்மளோட நோட் பேட்லேயும் யூஸ் ஆகும், நோட் பேட் ++லையும் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறது எதுவுமே நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணி பார்க்கல, அது ப்ரௌசருக்கானது கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்து இந்த 3 ஷார்ட்கட்ஸுமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்ஸ். ஓகே, இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஸோ இந்த ஷார்ட்கட்டுக்கு என்ன ஒரு வேலை இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கண்ட்ரோல் டியை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் பர்பஸஸை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர்டில் இதுக்கு வேறு பர்பஸ் இருக்கும், நோட் பேடில் வேறு பர்பஸ் இருக்கும் அண்ட் நோட் பேட் ++ல் இதுக்கு வேறு பர்பஸ் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் இந்த வேர்டு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் எம்எஸ் வேர்டில் தான் இருக்கேன். ஸோ இதில் டி, அதாவது கண்ட்ரோல் டி அதை யூஸ் பண்ணுறேன். என்ன நடக்கும்னா இந்த லைன் நான் எங்கே என்னோடய கர்சர் வச்சுருக்கணும் அந்த லைனில் வந்து செலக்ட் பண்ணிக்கும். அந்த லைன் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பாப்அப் வியூ எனக்கு ஓப்பன் ஆகும். அந்த வியூவில் என்ன இருக்குன்னா ஃபாண்ட் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்க ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்னால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இட்டாலிக்காவோ போல்டாவோ இல்லை ஒரு ஃபாண்ட் ஸ்டைலையோ அதோட ஃபாண்ட் சைஸையோ அதோட கலர், அதுக்கு அண்டர்லைன் வேணுமா, அதோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைன் நீங்கள் அப்படியே கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் அதை போல்டாக மாற்றிக்கிறேன். போல்டாக மாற்றிட்டு நான் இங்கே ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போது நான் செலக்ட் பண்ண இந்த வேர்டு என்ன இருக்குது, இந்த வேர்டில் தான் நான் கர்சர் வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் அங்கே போல்டு கொடுத்தோன்னே போல்டு ஆயிடுச்சு. கரெக்டாக நான் யோசிக்கலாம், இதுக்கு நான் கண்ட்ரோல் பியை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு.
பட் கண்ட்ரோல் பி ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் போல்டு, அது போல்டு மட்டும் தான் பண்ணணும், வேறு எதுவுமே அது பண்ணாது. பட் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணோன்னா நான் இந்த இடத்துல கர்சர் வச்சு செலக்ட் கூட பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நான் இங்கே போல்டு மட்டும் கிடையாது, இட்டாலிக்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அண்ட் போல்டு இட்டாலிக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஃபால்ட்டோட ஸ்டைலை நான் மாற்றலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டோட டைப்பை நான் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்டைலிங்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி வேறு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறேன் அப்படின்னா மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கு வேறு எதாவது ஸ்டைல் இருக்கணும், அதுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணணுமா, இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னா நான் மேத்தமெட்டிக்கல் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது கீழே ஒரு ப்ரிவியூ மாதிரி காட்டும். என்னென்ன ஸ்டைலில் நம்ம பண்ணுறோன்றதை கீழே நமக்கு ஸ்டைலாகவே காட்டும். இந்த இடத்துல இதை பார்த்து நமக்கு இந்த ஸ்டைல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும், ஒரு தமிழ் வேர்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான். சாம்பிள்ன்றது இவங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நம்மளோட வேர்டு என்ன இருக்கோ அது அந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ இந்த அண்டர்லைன் கலர் கூட நான் மாற்றி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் எல்லோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த அண்டர்லைன் கலர் வந்து எல்லோவும் மாறும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் எனக்கு இருக்குது இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நான் இந்த வேர்டு கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துருந்தேன். அது என்ன ஆயிருக்கு, போல்ட் ஆயிருக்கு அண்ட் இட்டாலிக் ஆயிருக்கு. இட்டாலிக்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சாய்வான எழுத்துக்கள். நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவோம்ல, அது ஒரு மாதிரி சாய்வாக இருக்கும் பார்த்தீங்களா வேர்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இது மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஒரு மாதிரி சாஞ்சி இருக்கும். ஸோ அதான் இட்டாலிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்டை நான் மாற்றிருக்கேங்க. ஸோ எந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரி வேர்ட், எந்த சென்டென்ஸ், இதெல்லாம் எனக்கு ஒரு மல்டிபிள் ஸ்டைல்ஸில் நான் மாற்றணும், ஒரே கிளிக்கில் நான் நிறைய ஸ்டைல் மாற்றணும் அந்த வேர்டுக்கு ஆர் அந்த சென்டென்ஸ்க்கு அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் டி. இது அந்த லைன் ஆர் அந்த வேர்டோட ஃபுல் ஸ்டைலிங்கே இது மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ ஒரே இடத்துல இருந்து மல்டிபிள் ஸ்டைல்ஸை ஒரு வேர்டு நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும், அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் டி. இது வந்து வேர்டில். அண்ட் நோட் பேடில் இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் நோட் பேடு போகிறேன். இங்கே ஜஸ்ட் வெல்கம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டி, அதான் பார்த்தோம், கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இது என்ன பண்ணோன்னா ரீரைட்டிங் டெக்ஸ்ட். அதாவது நம்ம பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணியிருப்போம், அது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டைப் பண்ணிருக்கலாம் ஆர் ஃபார்மேட் தப்பாக இருந்திருக்கலாம். அது நம்ம என்ன பண்ணோம்னா வேறு யார்கிட்டாச்சும் கேட்டு இதை வெரிஃபை பண்ணி இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி இதோட ஃபார்மேட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருன்ற மாதிரி கேட்போம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. நம்மளோட நோட் பேட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் இன்பில்ட்டாகவே ஏஐன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஐ என்ன பண்ணுன்னா நம்ம கண்ட்ரோல் டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது அதுவே அந்த செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை ரீரைட் பண்ணும். ஏதாச்சும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதுவே ரீரைட் பண்ணிக்கும். பட் இதுக்கு ஃபார் ஷுர் நீங்கள் வந்து நெட்வொர்க் வச்சுருக்கணும். என்கிட்ட நெட்வொர்க் இல்லாதான் இந்த இஷ்யூ ஆகுது. ஸோ ப்ளீஸ் நோ தட் யூ ஹாவ் அ பெட்டர் கனெக்ஷன். ஓகே? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணணும் ஆர் ஸ்பெல்லிங் செக் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம நோட் பேடில் போயிட்டு அந்த வேர்டோ ஆர் பேராகிராஃப் ஆர் சென்டென்ஸ் ஆர் எனிதிங் அது டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த ஏஐயே உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உட்பட கிராமட்டிக்கல் உட்பட எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். வேர்டில் பார்த்துரும், நோட் பேடில் பார்த்துரும். அண்ட் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால, அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன். என்னோட கர்சர், அதாவது நான் எங்கே டைப் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் தான் இருக்குது. கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு டி அப்படின்ற லெட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் see the மேஜிக். நான் ஒரு தடவை கண்ட்ரோல் டி கொடுக்கும்போதும் எனக்கு அது டூப்ளிகேட் லைன்ஸ் ஆகிட்டே வரும். அந்த லைனை எனக்கு காப்பி பண்ணி ஆர் க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது சும்மா வெல்கம்ன்ற டெக்ஸ்ட் நான் போடவும் உங்களுக்கு தெரியாது. பட் ஒரு பெரிய லைன்ஸ் நான் டைப் பண்ணுமா டூப்ளிகேட் பண்ணி வேறு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுக்காக நான் அந்த கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் டி நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா எம்எஸ் வேர்டில் இது ஸ்டைலிங் பேஜ் ஓப்பன் பண்ணுது. அண்ட் இதுவே வந்து நம்ம நோட் பேடில் பார்த்தோம்னா நமக்கு ஏஐ எனேபிள் ஆகும். நமக்கு சென்டென்ஸ் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் சரி பண்ணுறதுக்காக. அண்ட் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தோம், என்டையர் லைனையுமே நமக்கு டூப்ளிகேட் பண்ணும். ஸோ அந்த கண்ட்ரோல் டி அப்படின்றதுக்கு வேரியஸ் பர்பஸ் இருக்குது. இதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் இ. ஓகேவா? இந்த கண்ட்ரோல் இ
அப்படிங்கிறது இது ஒரு ஷார்ட்கட். இதுக்கு என்னன்னா இதுக்குமே நமக்கு வேரியஸ் பர்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு யூஸ் பண்ற கீபோர்ட் பட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா Ctrl + E அப்படிங்கிற ஒரு ஆல்பபெட் லெட்டர். ஸோ இந்த லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கணும், வேரியஸ் பர்பஸ் இருக்கு. அது என்ன ஆப்ஷன் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட வேர்டில் பார்த்துருவோம். இதுதான் நம்மளோட எம்எஸ் வேர்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு வேர்டு வச்சுக்கிறேன், வெல்கம் டு டெக். இந்த வேர்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி லெஃப்டில் இருக்குல்ல, இது மேலே நான் வச்சுருக்க மாதிரி ஷார்ட்கட் அந்த நிறைய டைப் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் எப்படி சென்டரில் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி இதுவுமே சென்டரில் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் அடிச்சுட்டு வர முடியும். அண்ட் டேப் அடிக்கலாம், அது மெனுக்கு பொறுமையாக தான் வரும். ஒரு ஃபார்மேட்டிங் பண்ண போகிறேன், அது லெஃப்டில் இருந்து நான் டைப் பண்ணாமல் சென்டர்லேருந்து டைப் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் Ctrl + E. பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் வந்துடும். இதுக்கப்புறம் நான் என்னென்ன டைப் பண்ணணும் எல்லாமே சென்டரில் தான் வரும். கூல், ரைட்? ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஹெட்டிங்ஸ்லாம் வந்து சென்டரில் வரணும்னு நினைப்போம்ல, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி தான் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு போயிடுவோம், அந்த டாக்குமெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்றத ஒரு டைட்டிலாக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஷார்ட்கட் கீஸ் ஃபார் விண்டோஸ். இது நான் என்ன பண்ணலாம், நான் இதை அழகாக காட்டுறேன், ஏதோ ஒரு டைட்டில் அப்படின்றது காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், Ctrl B போல்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்னென்ன டைப் பண்ண போகிறேன், இது வந்து Ctrl A இருக்குது, Ctrl வந்து C இருக்குது, Ctrl D இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு நான் எப்படி போடுவேன்னா Ctrl + D அண்ட் Ctrl + Y இந்த மாதிரி நான் டைப் பண்ணுவேன். அப்போது எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரியல. அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஒரு டெக்ஸ்ட் சென்டரில் வந்து ஒரு ஹைலைட்டடாக ஒரு டாபிக் மாதிரி தெரியும்ல. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவேன், Ctrl E கொடுப்பேன். ஸோ இது ஒரு டாபிக் ஆகிடுச்சு. இந்த டாபிக் உள்ளார வர கண்டென்ட்லாம் இதுதான். ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து Ctrl E அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன் எங்கள் எம்எஸ் வேர்டில். இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா அலைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுதான் அலைன் த சென்டென்ஸ் டு சென்டர். இது வேற எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நோட் பேடில் பார்ப்போமா இது எங்கே யூஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ நான் இப்போ நோட் பேடில் இதை பார்க்குறேன்னா இங்கே சேம் வெல்கம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டே வச்சுக்கிறேன், ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு நான் Ctrl E கொடுக்குறேன். அது என்ன நடக்குது, இன்னும் டேரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் எனக்கு அந்த வெல்கம் அப்படின்ற வேர்டை சர்ச் பண்ணும். ஸோ எப்போலாம் எனக்கு ஒரு வேர்டு தெரியல அப்படின்னு நினைக்கிறனோ ஜஸ்ட் நாங்கள் நோட் பேடில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே Ctrl E கொடுத்தா சரி, அது ஒரு வெப்சைட்டில் போய் அந்த வேர்டை சர்ச் பண்ணி தரும். அண்ட் ப்ரௌசரில் இது என்ன பண்ணுது பார்ப்போமா, ஜஸ்ட் Ctrl E கொடுக்குறேன், ஓகேவா? சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், சர்ச் பண்ணி ஏதாவது ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கேன்றப்போ நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு எனக்கு வேறு ஒன்று சர்ச் பண்ணணும், நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது வேறு ஒரு விஷயத்தை பற்றி தேடணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா Ctrl பிடிச்சிட்டு ஜஸ்ட் E அப்படின்னு டைப் பண்ணனா டேரெக்டாக இந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, இந்த மேலே இருக்க பார் தான் நம்ம அட்ரஸ் பார் சொல்லி இங்கே நம்ம எல்லாமே சர்ச் பண்ணுவோம், ரைட்? ஸோ இங்கே போய்ட்டு அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். நம்ம ஜஸ்ட் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணுறது கூட அவசியம் இல்லை. நான் எங்கேயோ ஏதோ ஒரு பேரில் என்னமோ சர்வ் பண்ணிட்டு இருப்பேன், அங்கே ஜஸ்ட் Ctrl E கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் பார் ஓப்பன் அங்கே நான் சர்ச் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl G அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கீபோர்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl + G அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கோ டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோ டு இது யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லலாம், நம்ம அதான் கோ டுன்னு சொல்லுவாங்க. கோ டு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இடத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்எஸ் வேர்டில் இருக்கேன், இங்கே நான் Ctrl G யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்பில் கோ டு அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இந்த பேஜோட நம்பர் கேட்குது. ஸோ என்னோட டாக்குமெண்ட்டில் மல்டிபிள் பேஜஸ் இருக்குன்னா எனக்கு சர்டைனாக 5வது பேஜுக்கு போ ஒரு 2வது பேஜுக்கு போ அப்படின்னு சொல்லணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு கொடுத்தோன்னா 3rd பேஜுக்கு அது போகும். என் டாக்குமெண்ட்டில் இப்போதைக்கு நான் 1 பேஜ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 1 கொடுத்தா அந்த பேஜுக்கு போய்ட்டு அப்படியே நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து செக்ஷன் வச்சுருக்கேன், ஆர் என்கிட்ட நிறைய லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸில் ஏதோ ஒரு லைனுக்கு நான் போனோன்னா அந்த லைன் அப்படின்ற ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, அந்த லைனை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ 5வது லைன் போகணும்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தா ஆர் இந்த கோ டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எனக்கு 5வது லைனில் போய் கர்சர் நிற்கும். இது என்னோட 5வது லைன் டாப்பில் இருந்து. இது எம்டி ஸ்பேஸும் ஒரு லைன்ஸ் தான், கரெக்டாக? லெட்ஸ் see 1 2 3 4 and 5. ஸோ 5th லைனில் போய் எனக்கு கர்சர் நிற்கும். இதை நான் வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னா ஒரு பேஜ் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்கிட்ட இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஜுக்கு போகலாம். சம் டாக்குமெண்டேஷனில் செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, சர்டன் செக்ஷனுக்கு போகலாம், சர்டன் லைன்ஸுக்கு போகலாம். இதே ஒரு ஆர்டிக்கல் ஆர் புக்கு நம்ம படிக்கிறோன்னா அந்த ஒரு புக்குமே ஒரு புக் மார்க் மாதிரி நம்ம வச்சுருப்போம்ல, அந்த புக் மார்க் வச்சு நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த புக் மார்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணி எடுக்கணும்னா
அந்த புக் மார்க்கோட நேம் ஆர் நம்பரை கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு போய் நிற்கும். நாம இப்போதைக்கு எதுவும் வச்சில்ல, பட் வச்சிருந்தா அதோட நேம்ஸ் இங்கே காட்டும். கரெக்டாக அந்த புக் மார்க்கோட நேமில் போய் நம்ம நோட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி என்னெல்லாம் பார்க்கணும்னா கமெண்ட் பார்க்கலாம், அண்ட் ஃபுட் நோட், எண்ட் நோட், ஃபீல்டு, டேபிள் அண்ட் ஆப்ஜெக்ட், ஹெட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்மளால போக வைக்க முடியும். இதெல்லாம் ஏன்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பெரிய டாக்குமெண்ட் ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேஜஸ் இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணோம்னா ஈவன் நம்ம கண்ட்ரோல் F கொடுத்து ஃபைன் பண்ணி போனால் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் G யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த லைன் ஸ்பெசிஃபிக்காக அந்த பேஜுக்கு போகணும் நம்ம சொல்ல முடியும். இல்லை வேர்டில் மட்டும் தான் இந்த ஷார்ட்கட் வேலை செய்யுமா? நோ, நோட் பேட்லேயும் அது இருக்குது. லெட்ஸ் சி, வெல்கம் டு டெக் அப்படின்ற மாதிரி ஒரு 3 லைன் வச்சுருப்போமே, ஓகேவா? இங்கே நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் G கொடுக்குறேன். இங்கே நான் பார்த்தோன்னா லைன் நம்பர் சர்ச் பண்ணும். நமக்கு வேர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் நோட் பேடில் ஜஸ்ட் லைன்ஸை மட்டும் நம்மளால போக முடியும். பை டிஃபால்ட்டாக 3rd லைனில் இருக்கேன். நான் 3rd லைனில் இருந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், 3rd லைனில் இருக்குது. நான் இப்போ 2nd லைன் போனோன்னா ஜஸ்ட் 2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்னோட கர்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2nd லைனில் வந்து நிற்குது. அண்ட் ஆல்சோ நோட் பேட் ++லையும் பார்த்தோம்னா எனக்கு சேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் G யூஸ் பண்ணால் எனக்கு இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னால் லைனுக்கும் போக முடியும். ஆஃப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்செட்னா ஒன்றும் இல்லை, லெட்டர்ஸ், அதுதான் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் லைன் யூஸ் பண்ணுறேன். லைன் யூஸ் பண்ணி என்கிட்ட ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ லைன் 1 தான் இருக்குது, ஓகேவா? ஜஸ்ட் கோ கொடுத்தா அந்த லைனில் வந்து நிற்கும். இஃப் இன் கேஸ் ஐ எம் யூசிங் ஆஃப்செட்னா பாருங்க, என்கிட்ட வேர்ல்டுன்றது எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ இங்கே சொல்லிருச்சு யூ கான்ட் கோ ஃபர்தர் தென் 6. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் 6 லெட்டர்ஸ் தான். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா யூ வாண்ட் டு கோ டு அப்படின்ற ஆப்ஷனில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த எல் இருக்க இடத்துல போகணும். அந்த எல்ன்ற ஒரு நம்பர், அந்த லெட்டர் எங்கே இருக்குது? 3rd இருக்கா? ஜஸ்ட் அதே 3rd அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ஆர் கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு எல்லாம் போய் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்மளுக்கு நோட் பேட் ++ல பார்த்தோம்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று லைன்ஸ் சர்ச் பண்ணலாம், செகண்ட் லெட்டர்ஸ் சர்ச் பண்ணலாம். அண்ட் நோட் பேட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, லைன்ஸை மட்டும் சர்ச் பண்ண முடியும், அந்த லைனுக்கு மட்டும் போக வைக்க முடியும். பட் இதுவே நீங்க வேர்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு லைனுக்கு போகலாம், ஒரு செக்ஷன் போகலாம், ஒரு ஹெட்டர் போகலாம், ஒரு ஃபூட்டர் போகலாம், ஒரு பேஜுக்கு போகலாம், ஆர் ஒரு டேபிளுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 7th நம்ம என்ன பார்க்க போறோம்? கண்ட்ரோல் +H. ஸோ இந்த ஷார்ட்கட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு லெட்டர் ஆர் வேர்டை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F யூஸ் பண்ணியிருப்போம். ஃபைன் பண்ணி மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு மாடிஃபை பண்ணுறதுக்காக நான் சம்டைம்ஸ் ஃபைன் பண்ணுவேன்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கெல்லாம் இந்த வேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல நான் MS வேர்டுன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் அண்ட் H யூஸ் பண்ணுவேன். ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்குதா? நான் என்னத்தை ஃபைன் பண்ணி மாற்ற போகிறேன்? வேர்ட் அப்படின்ற ஒரு லெட்டர் ஃபைன் பண்ண போகிறேன். அது என்னவா மாற்ற போகிறேன்? MS வேர்டாக மாற்ற போகிறேன். இப்போ நமக்கு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, இதை யூஸ் பண்ணா அடுத்தடுத்து எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கும். அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம எங்க லாஸ்டா ஃபைண்ட் பண்ணிருக்கோமோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல இப்போ வேர்டு இருக்கு, ரீப்ளேஸ் கொடுக்குறேன், அது MS வேர்டுன்னு மாறிடுச்சு. அண்ட் நான் அகைன் MS வேர்டா மாத்தணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன், எனக்கு இந்த இடத்துல இருக்கு, அதை நான் என்னவா மாத்த போறேன்னா ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் கொடுத்தா மாறிடும். பட் ஒரு தடவையும் நான் வந்து வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு தடவையும் ரீப்ளேஸ் கொடுக்க கூடாது. நான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்க ரீப்ளேஸ் ஆல் இருக்கு, அதை கிளிக் பண்ணா போதும், எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ எங்கெல்லாம் வேர்டு வச்சிருந்தோம் அங்கே எல்லா இடத்துலயும் எனக்கு MS வேர்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் H. இது MS வேர்டில் நமக்கு இப்படி யூஸ் ஆகுது, கரெக்டா? ஆனால் ப்ரௌசரில் இது எப்படி யூஸ் ஆகும்? லெட்ஸ் சி, கண்ட்ரோல் அண்ட் H. இங்கே பார்த்தோம்னா எனக்கு ஹிஸ்ட்ரிஸ் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் போய் நான் கண்ட்ரோல் H கொடுத்தேன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் H யூஸ் பண்ணி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா MS வேர்டில் ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் கண்ட்ரோல் H. அண்ட் ப்ரௌசரில் பார்த்தோம்னா என்னோட ஹிஸ்ட்ரிஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் I. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபாண்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணுறது. ஃபாண்ட் மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஆர் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் ஆர் ஒரு பேராகிராஃப் ஆர் ஒரு ஃபுல் டாக்குமெண்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல் I யூஸ் பண்ணோம்னா இட்டாலிக் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலிங் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லைனையும் எடுத்துக்கிறேனே, நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் I யூஸ் பண்ணுறேன். கர்சிவ் ரைட்டிங்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக சாய்வாக எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வரது தான் இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் நான் லெட்டர் மாற்றுறதுக்கு நான் கண்ட்ரோல் I யூஸ் பண்ணுவேன். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி நம்மளால இட்டாலிக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் J.
ஸோ இந்த கண்ட்ரோல் ஜேவை யூஸ் பண்ணி எனக்கு மல்டிபிள் பர்பஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எம்எஸ் வேர்ட்ல சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதுதான் நம்மளோட எம்எஸ் வேர்ட். இந்த வேர்ட்ல நான் கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் டைப் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அன்அலைன்டா இருக்கு. ரைட் லெஃப்ட்ல இருந்து ஈக்குவலா இருக்கு, பட் ரைட்ல பாத்தீங்கன்னா இது எங்கோ சின்னதா இருக்கு, இங்க ஏதோ நீட்டிட்டு இருக்கு, அண்ட் இங்க ரொம்ப சின்னதா இருக்கு. இது சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்காது. ரைட் ஒரு டாக்குமெண்ட் பண்ணும்போது சில இடம்லாம் நமக்கு வந்து ஒரு நீட்டா இருக்கும்னு நினைப்போம். நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நியூஸ் பேப்பர்ல ஒரு செக்ஷன்ஸுமே ரெண்டு சைடுமே அப்படியே ஈக்குவல் தான் இருக்கும். ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட் லெஃப்ட் சைட்லயும் ஈக்குவலா இருக்கும், ரைட் சைட்ல ஒரு ஸ்பேஸிங் ஈக்குவலா இருக்கும். ஒரு மாதிரி நேர் கோட்ல வச்சிருப்பாங்க. ரைட் நான் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் ஆர் அந்த சென்டென்ஸ் அதை அப்படி செலக்ட் பண்ணிப்பேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்றேன்னா அதுக்கு ஃபார்மேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சின்ன டெக்ஸ்ட்ன்றதுனால அப்படி இல்ல, நான் சப்போஸ் ஒரு பெரிய டெக்ஸ்ட் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோமே, இந்த ஒரு பேராகிராஃப் பாருங்க, லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? இங்கேயும் ஈக்குவலா இருக்கு அண்ட் இங்கேயும் ஈக்குவலா இருக்கு. ரைட் ஸோ இங்க எங்கேயுமே ஒரு சின்ன சிலப்பல் ஆர் அங்க நீட்டிட்டு இருக்கிறது இங்க குறைஞ்சிருக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட்டா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒரு இடத்துல எண்ட் பண்ணிருக்கேன், இதுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோ அண்ட் எங்கெல்லாம் இந்த லைன் முடிஞ்சிருக்கோ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. எனக்கு இதுதான் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபை கான்டென்ட். இந்த ஒரு பேராகிராஃபோட ஸ்டைல் ஜஸ்டிஃபைடா இருக்கு. நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட் தான் நிறைய பார்த்துருப்போம். இதை நான் திரும்பவும் நார்மலுக்கு மாத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு, இங்க அண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. பார்க்க ஒரு மாதிரி நீட்டா இல்ல. சோ அப்ப ஒரு மாதிரி ஃபார்மேட்டடா ஈக்குவலா எடுத்துட்டு வரணும். கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்ற ஒரு ஸ்டைலுக்கு எடுத்துட்டு வர முடியும். இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட் எடுத்துட்டு வரமா ரெண்டு சைடுமே அப்படி ஈக்குவலா இருக்கும், பார்க்க நல்லாவே ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே சோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட்ன்றது நம்ம எம்எஸ் வேர்ட்ல இருக்கு. ரைட் அண்ட் நான் சொன்ன இதுக்கு அனதர் பர்பஸும் இருக்குன்னு சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னா ப்ரௌசர்ஸ்ல இருக்கு. இதுல என்ன இருக்கு? ப்ரௌசர் மீன்ஸ் நம்மளோட வெப்சைட். தட் மீன்ஸ் நம்மள குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி அண்ட் மோர். ரைட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்ல ஒரு டவுன்லோடோட பாப்அப் நம்ம நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்றோம் வச்சுப்போமே. ஒரு பப்ளிக் ஏரியால நம்மளோட ஆஃபீஸ்ல இருந்து நிறைய ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லைன்னு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த ப்ரௌசர்ல போயிட்டு இங்க ஒரு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சா இல்லையா பார்ப்போம். ஆர் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ளார போனா இது ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ரைட் பட் வாட் இஃப் ஐ சே இது ஒரு சின்ன ஷார்ட்கட்னால இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஆச்சுன்னா ஈஸியா இருக்கும்ல. சோ அதுதான் நம்ம என்ன பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஜே அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஜே அப்படின்ற ஆல்பபெட் கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பாப்பப் இங்கே ஓப்பன் ஆயிடும். நான் மேனுவலா போயிட்டு இங்க 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சோ ப்ரௌசர்ல இட் வில் ஓப்பன் த டவுன்லோட் பாப்அப். பாப்அப் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ல ஒரு சின்னதா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த சின்ன விண்டோ தான் நம்ம வந்து ஒரு பாப்அப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சோ இந்த மாதிரி டவுன்லோட் பாப்அப் ஓப்பன் பண்றதுக்காக நமக்கு இருக்க ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஜே. இது எம்எஸ் வேர்ட்ல ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்டைல் அப்ளை பண்றதுக்காகவும் ப்ரௌசர்ஸ்ல டவுன்லோட்ஸ் பாப்அப்பை ஓப்பன் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் கே. இந்த கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் ஜேக்கு ஒரு வேரியஸ் பர்பஸ் இருக்குன்னு பார்த்தோமோ அதே போல கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணா இதுக்குமே வேரியஸ் பர்பஸ் இருக்கு. லைக் ப்ரௌசர்ல இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அண்ட் நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டிங் டூல்ஸ் லைக் நோட் பேட், எம்எஸ் வேர்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல இதுக்கு வேற பர்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே காட்டிடுறேன். ஓகே சோ இந்த கண்ட்ரோல் கே யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் லைக் வேர்ட் ஆர் நோட் பேட் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு லிங்க் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுவேன். அந்த ரெஸ்யூம்ல என்னோட மெயில் ஐடி அட்டாச் பண்ணுவேன், என் போர்ட்ஃபோலியோ லிங்க் அட்டாச் பண்ணுவேன், என்னோட வெப்சைட் அட்டாச் பண்ணுவேன். ஆர் நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறேன்னா என்னோட இன்னொரு ஆர்டிகலை வந்து இந்த ஆர்டிகல்ல ஒரு லிங்கை நான் கொடுக்கலாம். ரைட் சோ அந்த மாதிரி பர்பஸ்ல ஒரு லிங்கை ஒரு டாக்குமெண்ட்ல கொடுக்கணும், ஒரு வெப்சைட்டோட லிங்க் ஆர் வேற ஒரு டாக்குமெண்டோட லிங்க் ஆர் ஒரு மெயில் ஐடியை லிங்க் பண்றது இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் நான் வந்து என்னோட டாக்குமெண்ட்ல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது தான் கண்ட்ரோல் கே அப்படின்ற ஒரு ஷார்ட். இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஒரு லிங்கை கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் வெப்சைட் இருக்குல்ல, கூகுள் வெப்சைட்டுக்கு ஒரு லிங்கை என்னோட இந்த டாக்குமெண்ட்ல தரேன்னு வச்சுப்போமே. ஓகேவா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா இந்த டெக்ஸ்ட் தான் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கூகுளோட லிங்கா மாத்த போறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆல்பபெட்டிக்கல் கே அப்படின்ற ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் ஓப்பன் ஆகுதா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஒரு ஃபைல் நான் இங்க லிங்க் பண்ண முடியும். ஆர் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல வேற ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு புக் மார்க் நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த புக் மார்க் என்னால ஆட் பண்ண முடியும். ஆர் ஒரு புது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஆட் பண்ண முடியும். அண்ட் என்னோட மெயில் ஐடி இங்க கொடுக்க முடியும். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல்
ஆர் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் இங்க போயிட்டு இதோட அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இங்க ஓகே கொடுக்குறேன். இப்போ இது கலரே மாறிச்சு வருங்க, ஏதோ ஒரு லிங்க் மாதிரி தெரியுதா? நான் அப்படியே மவுஸ் எடுத்துட்டு இங்க போறேன். இங்க மேல ஒரு சின்னதா ஒயிட் கலர்ல ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, https://google.com. ஸோ நான் இதை எப்பெல்லாம் கிளிக் பண்றேனோ ஆர் என்னோட மவுஸ்ல என்னோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதோட கர்சர் வந்து ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறுது. அப்படி இருக்கும்போது நான் மவுஸ்ல வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் இப்படி பண்றேன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு google.com அப்படி சர்ச் பண்ணும். google.com ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்ல வேற ஒரு வெப்சைட்டையோ ஆர் இன்னொரு ஒரு டாக்குமெண்ட்டையோ ஆர் என்னோட மெயில் ஐடி கூட நாங்க அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது வேர்ட்ல மட்டும் இல்ல, நம்மளோட நோட் பேட்லயுமே இந்த ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வெல்கம் இருக்குல்ல, இந்த வெல்கம் வச்சுட்டு நான் கண்ட்ரோல் கே யூஸ் பண்றேன். இப்போ பாப்பப் பண்ணாது லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல இந்த வேர்ட் என்னவா இருக்குன்னு காட்டுது. வெல்கம் அப்படின்ற வேர்ட்ல ஜஸ்ட் நான் அதே தான் யூஸ் பண்றேன். https://google.com ஜஸ்ட் இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கேயுமே அது மாறிச்சு பாருங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நான் மவுஸ் எடுத்துட்டு போய் இங்க வச்சுட்டு கண்ட்ரோல் பிளஸ் மவுஸ்ல கிளிக் அப்படி பண்ணனா ஓப்பன் லிங்க் அப்படின்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்றேன். இங்கேயும் அதே மாதிரி google.com ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ ஒரு நோட் பேட்ல ஆர் ஒரு டாக்குமெண்ட்ல வேற ஒரு வெப்சைட் ஆர் மெயில் ஐடி ஆர் அனதர் டாக்குமெண்ட் அதை நான் லிங்க் பண்றதுக்கு எனக்கு இந்த கண்ட்ரோல் கே அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்லிருந்தோம்ல, இது வேற ஒரு பர்பஸ் இருக்கு ப்ரௌசர்ஸ்ல, ஒரு வெப்சைட்ல. ஸோ அங்க என்ன யூஸ் ஆகும்னு பார்க்கலாமா? ஸோ ப்ரௌசர்ஸ்ல இது என்ன பண்ணும்னா ஒரு அட்ரஸ் பார் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி நான் ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ குயிக்கா நான் போயிட்டு வேற ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்னா இங்க போயிட்டு கிளிக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கண்ட்ரோல் கே யூஸ் பண்ணாலே இது இங்க ஃபோக்கஸ் ஆயிட்டு இங்க வந்துடும். கண்ட்ரோல் கே. ஸோ ஒரு அட்ரஸ் பார் ஓப்பன் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. ஒரு குயிக் ஆக்சஸா இருக்கும் நமக்கு. நம்ம வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குயிக்கா எனக்கு வந்து அட்ரஸ் பார் ஓப்பன் பண்ணி வேற ஒரு சர்ச் பண்ணணும் அப்படின்றப்போ இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த குயிக் ஆக்சஸ்க்கு நம்ம வேற ஒரு ஷார்ட்கட்டும் பார்த்திருப்போம், லைக் கண்ட்ரோல் இ அப்படின்னு பார்த்துருப்போம், ரைட்? இந்த கண்ட்ரோல் இ யூஸ் பண்ணால் ப்ரௌசர்ஸ்லையுமே அதே தான் பண்ணும், அட்ரஸ் ஆர் சர்ச் பார் ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த அட்ரஸ் ஆர் சர்ச் பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஷார்ட்கட்ஸ் இருக்கு, ஒன்று கண்ட்ரோல் இ அண்ட் கண்ட்ரோல் கே. ஸோ இந்த 10 தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் கீ பிளஸ் டாட். நம்ம மவுஸ்ல டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும்ல, பாயிண்ட் மாதிரி, அந்த பாயிண்ட்டையும் வின் கீ விண்டோஸ் கீ போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும்ல ஒரு பட்டன், அந்த பட்டன் நம்ம சர்ச் கிளிக் பண்ணோம்னா எனக்கு எமோஜி செக்ஷன் ஓப்பன் ஆகும். நம்ம விண்டோஸ்ல இந்த மாதிரி எமோஜி செக்ஷன் இருக்கும், நம்ம ஃபோன்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு எமோஜி அனுப்பணும் ஆர் ஒரு ஜிஃப் அனுப்பணும், ஒரு ஸ்டிக்கர் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்ல அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு எமோஜி செக்ஷன் இருக்கும் நம்ம கீபோர்ட்ல. நம்ம ஃபோன்ல மட்டும் தான் இருக்கும், லேப்டாப்ல அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம், ரைட்? அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. லேப்டாப்ல லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சோம். பட் வாட் இஃப் ஐ சே லேப்டாப்லயும் இந்த மாதிரி இருக்கு, சிஸ்டம்லயும் இந்த மாதிரி இருக்குன்னா எமோஜி இருக்கு, ஒரு ஜிஃப் யூஸ் பண்ண முடியும் நம்மளால. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டடான ஒரு சிம்பிள்ஸ் லைக் நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பசங்களாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி ஒரு எமோஜி மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அண்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் லைக் நம்ம பவர், ரூட்டு, ருபீஸோட சிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால இங்கே எக்ஸ் பண்ண முடியும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எமோஜிஸ் இருக்கும். இந்த எமோஜிஸ் சூஸ் பண்ணனா நிறைய எமோஜிஸ் இங்கே இருக்கும். நம்ம ஃபோனில் இருக்க மாதிரியே எல்லா எமோஜிஸும் நம்மளால இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஒரு அதே எமோஜி தான், பட் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும்ல. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது எமோஜிலாம் சூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அண்ட் ஒரு பலூன் செக்ஷனுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், ஹார்ட் சிம்பிள் போடுறோம்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு செக்ஷன்ஸாக இருக்கலாம். அது மாதிரி மல்டிபிள் எமோஜிஸ் நமக்கு லேப்டாப்ஸ்லேயும் இருக்குது, நம்ம சிஸ்டம்லேயும் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு ஜிஃப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஃப் மீன்ஸ் மூவிங் இமேஜஸ், ரைட்? ஸோ அது மாதிரி ஜிஃப்ஸுமே நிறைய லோட் ஆகும் நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருந்தா. ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிம்பிள்ஸ், எமோஜி சிம்பிள்ஸ், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆர் சயின்டிஃபிக் ஆர் வந்து ஒரு ருபீஸ், அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நம்ம கீபோர்டில் இருக்காது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம்னா எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ் நமக்கு இங்கே ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம இங்கே மேலே தெரியும் கரன்சி சிம்பிள்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா கரன்சி பேஸ்டான எல்லா சிம்பிள்ஸுமே நாங்கள் பார்க்கலாம். டாக்குமெண்டேஷன் ரொம்பவே யூஸ் ஆகும், ரைட்? அண்ட் மேத்தமெட்டிக்கலுக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸுமே என்னால் ஃபைண்ட் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் அண்ட் ஹியர் யூ கேன் சி மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் சிம்பிள், ஸ்கொயர் ரூட் சிம்பிள் அண்ட் வந்து பவர் சிம்பிள், இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எல்லா டைப் ஆஃப் சிம்பிள்ஸையும் நம்மளால இங்கிருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சூப்பரான கீபோர்ட் ஷார்ட்கட். நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்ல ரொம்ப ஜாலியாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த வின்கி ஐ யூஸ் பண்ணி நம்ம எமோஜி செக்ஷன் யூஸ் பண்ணலாம், அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜிஃப் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லா சிஸ்டம்லேயும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ எஸ், ஐ ஹோப்
நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எது உங்களுக்கு பிடிச்சது, தெரியும், தெரியாது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலோட மெயின் மோட்டோவே டெக்னாலஜியை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்ம சேனலோட மெயின் கோல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இது போல் நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் தெரியணும்னா டெக் வித் புகழை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே ஹெட் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.